ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக அரசு போக்குவரத்து கழக வேலைவாய்ப்புக்கு எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறது தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். அதாவது தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் உங்களுக்கான வேலைவாய்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கான பிடிஎஃப் நீங்கள் தெரிஞ்சிக்க விளம்பரம்னு இருக்க பாருங்கள். இல்லை நீங்கள் போனீங்க அப்படின்னா தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் கொடுத்துருக்காங்க. ஏதாச்சும் ஒன்று கிளிக் பண்ணிக்கோங்க. அதாவது உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தா 3274 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. மாநகர போக்குவரத்து கழகம், அரசு விரைவு போக்குவரத்து கழகம், அதேமாரி விழுப்புரம், கும்பகோணம், சேலம், கோவை, மதுரை, திருநெல்வேலி உள்ளிட்ட எல்லா ஜோன்லேயுமே உங்களுக்கான வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் மாநகர போக்குவரத்து கழகத்தில் 364, எஸ்சிடிசியில் 318, அதேமாரி விழுப்புரம் ரீஜனில் 322, நெக்ஸ்ட்டு கும்பகோணம் ரீஜனில் 756, சேலம் ரீஜனில் 486, கோவையில் 344, மதுரையில் 322, திருநெல்வேலியில் 362. ஸோ டோட்டலாக உங்களுக்கு 3274 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. பதவியை பொறுத்தரும் ஓட்டுநர் உடன் நடத்துனர், அதாவது டிரைவர் கம் கண்டக்டர். உங்களுக்கு டிரைவிங்கும் தெரிஞ்சிருக்கணும், கண்டக்டருக்கான வேலைப்பும் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியும். ஓகே, ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் ஓசி கேட்டகரி 40 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். பிசி, எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்டி 45 கொடுத்துருக்காங்க. ஓசி கேட்டகரி 50 அந்த மாதிரி அறிவிச்சிருக்காங்க. செக் பண்ணிக்கோங்க. கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் 10ஆம் வகுப்பு வந்து பாஸ் பண்ணால் போதுமானது, அப்ளை பண்ணலாம். உயரம் வந்து பார்த்தா 120 சென்டிமீட்டர், குறைந்தபட்சம் 50 கிலோ எடை, குறைந்தபட்சம் 50 இருக்கும், அதிகபட்சமாக எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். அதேமாரி உடல் தகுதி ஃபீஸ்லாம் கொடுத்துருக்காங்க. செக் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் கொடுத்து நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் இதில் உங்களுக்கான விண்ணப்பதாரர்கள் அறிவுறுத்தல் இன்ஸ்ட்ரக்ஷன் கண்டிப்பாக அப்ளை பண்ணுறவங்க இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் தெளிவாக படித்து பாருங்கள். இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ ஏஜ் லிமிட் பற்றி ஆல்ரெடி பார்த்தாச்சு. குறைந்தபட்சம் 24 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். அதிகபட்சமாக ஓசிக்கு 40, எஸ்சி, எஸ்டி, பிசி, எம்பிசியில் 45 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஸோ இதான் உங்களுக்கான பேசிக் க்ரைட்டீரியா. அதுக்கப்புறம் தொழில்நுட்ப தகுதி என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/1/2025 அன்று நிலவரப்படி செல்லத்தக்க கனரக வாகனத்துக்கான டிரைவிங் லைசன்ஸ் கேட்டிருக்காங்க. குறைந்தபட்சம் 18 மாதம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட் எய்ட்கான சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. கண்டக்டருக்கான டிரைவிங் லைசன்ஸ் கேட்டிருக்காங்க. இது எல்லாமே இருந்தால் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். அடுத்த கட்டமாக உடல் தகுதி பற்றி ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தாச்சு. ஸோ நல்லா வந்து பார்த்தா காது கேட்கும் திறன் இருக்கணும், ஸோ நல்ல விஷன்ஸ் இருக்கணும் அப்படின்லாம் கொடுத்துருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அப்ளை பண்ணுறதுக்கான ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் கேட்டகரிக்கு 1180 ரூபா நீங்கள் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்சிஎஸ்டிக்கு 590 ரூபாய் நீங்கள் ஃபீஸாக பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட்டை சேம் இதே வெப்சைட்டில் பப்ளிஷ் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் எக்ஸாம் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். எப்படி இந்த வேலைக்கு செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல எழுத்து தேர்வு எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க. அடுத்த கட்டமாக ப்ராக்டிக்கல் எக்ஸாம் வைக்கிறாங்க. அந்த டிரைவிங்கான டெஸ்ட் வைப்பாங்க. அதுக்கப்புறம் இன்டர்வியூ இருக்க போது இதை வச்சு தான் சைட் பண்ணுறாங்க. வினாத்தாளை பொறுத்த வரைக்கும் தமிழில் மட்டும்தான் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மொத்தமாக 100 மதிப்பெண்களுக்கு உங்களுக்கான எக்ஸாம் இருக்க போது அது முழுக்க முழுக்க 10ஆம் வகுப்பு தேர்வு அடிப்படையில் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. பொது தமிழில் 50 மதிப்பெண்ணும், பொது அறிவு மற்றும் தொழில்முறை திறனறி தேர்வு 50 மதிப்பெண்ணும், மொத்தமாக 100 மதிப்பெண்களுக்கு எக்ஸாம் கொடுத்துருக்காங்க. இல்லை பொது தமிழ் இருக்க பாருங்கள். அதில் கட்டாயமாக நீங்கள் 40% 20 மதிப்பெண் எடுத்தால் மட்டும்தான் பார்ட் பிக்கான இந்த மார்க்கை எவல்யூஷன் பண்ணுவோம் அப்படின்றத வந்து பார்த்தா சொல்லியிருக்காங்க. அடுத்த கட்டமாக எழுத்து தேர்வில் யாரெல்லாம் எவ்வளோ மதிப்பெண் எடுத்திருக்காங்க ரிசர்வேஷன் இப்படி அடுத்த கட்டமாக உங்களுக்கு அந்த திறனறிவு தேர்வு இருக்குது பாருங்கள். அதாவது ஸோ உங்களுக்கான உடற்தகுதிக்கான ஒரு தேர்வு, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், அப்புறம் டிரைவிங்கான டெஸ்ட் இதெல்லாம் வந்து வைப்பாங்க. இதுக்கு ஒரு 80 மதிப்பெண். ஃபைனலாக உங்களுக்கான இன்டர்வியூ இருக்கும். அதுக்கு ஒரு 20 மதிப்பெண். டோட்டலாக 150 மதிப்பெண்களுக்கு ஃபைனலாக வந்து பார்த்தா இந்த ஆட்களை வந்து சைட் பண்ணுறாங்க. ஓகே, தேர்வு திட்டம் பற்றி ஓஎம்ஆர் மெத்தட் மூலமாக தான் எக்ஸாம் இருக்க போது ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பார்ட் ஏ வந்து தமிழ் மொழி கட்டாய தகுதி தேர்வு, பார்ட் பி வந்து பார்த்தா புது அறிவு, பார்ட்டியில் வந்து பார்த்தா தொழில்முறை திறனறிவு தேர்வு. இந்த பார்ட்டியில் கட்டாயமாக 20 மதிப்பெண் எடுத்தால் மட்டும்தான் இந்த மீதி இருக்க 50% மதிப்பெண் எடுத்துப்பாங்க. அப்புறம் திறன் தேர்வு 80 மதிப்பெண், நேருக்கான எழுது மொத்தமாக 150 மதிப்பெண்களுக்கு உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கான சிலபஸ் என்ன அதை பற்றியும் கொடுத்துருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அரசு போக்குவரத்து கழக பயிற்சி மையம் இருக்க பாருங்கள், ஐஆர்டி.
அங்கே நீங்கள் வந்து பார்த்தா இதுக்கு முன்னாடி பயிற்சி பெற்றிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏஜ் மீட் வந்து இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் அங்கே போயிட்டு தான் உங்களுக்கான டிரைவிங் டெஸ்ட்டு எடுக்கணும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் டிரைவிங் டெஸ்ட் அங்கே தான் இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் மற்ற இன்ஃபர்மேஷன் ஜென்ரல் செக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. தேவைப்படுறவங்க படித்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இதான் இந்த வேலைக்கான மொத்த இன்ஃபர்மேஷன். இப்போ நம்ம இந்த வேலைக்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஆன்லைனில் விண்ணப்பிக்கன்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, இதில் வந்து பார்த்தா ஸ்டாரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதுலேயுமே நீங்கள் கட்டாயமாக வந்து ஃபில் பண்ண வேண்டியது. முதல்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா ப்ரிலிம்கான ஸ்டார்டிங் ஸ்டேஜ் வந்து ஃபில் பண்ணுற மாரி இருக்கும். அதாவது விண்ணப்பதாரர் வந்து எந்த பிரிவுக்கு அப்ளை பண்ண போகிறீங்கன்னு கேட்டிருக்காங்க. முக்கியமான இன்ஃபர்மேஷன், கேண்டிடேட் ஷுட் செலக்ட் ஒன்லி ஒன் டிவிஷன். ஒரு நபர் ஒரு டிவிஷனுக்கு தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இது எந்தமான வேலைப்புனா கோயம்புத்தூர் ஜோன் கொடுத்துருக்காங்க, கும்பகோணம் ஜோன், மதுரை ஜோன், சேலம், திருநெல்வேலி, விழுப்புரம், இந்த மாதிரி பல ஜோன் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி எம்டிசி சென்னை மாநகர போக்குவரத்து, அப்புறம் எஸ்சிடிசி, இந்த மாதிரி நிறைய வேலைப்பு இருக்குது. எம்டிசி அப்ளை பண்ணுறவங்க எம்டிசி கொடுத்துட்டு எம்டிசி சைட் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு வந்து பார்த்தா எஸ்சிடிசி வேலை வேணும், எஸ்சிடிசி சைட் பண்ணிட்டு இல்லை போய்ட்டு எஸ்சிடிசின்னு வந்து சைட் பண்ணலாம். இல்லை நார்மலாக ஜோன் அப்ளை பண்ணுறாங்க, இப்போ கோயம்புத்தூர் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா கோயம்புத்தூரில் எந்த ஜோன், கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், ஊட்டி அந்த மாதிரி இருக்குது. அதேமாரி கும்பகோணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணம், நாகப்பட்டினம், திருச்சி, கரூர், புதுக்கோட்டை, காரைக்குடி அந்த மாதிரி பிளேஸ் இருக்குது. மதுரைன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மதுரையில் இருக்க ஜோன் எல்லாமே உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு ஜோன் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் எதுக்கு அப்ளை பண்ண போகிறீங்கன்னு முன்கூட்டி டிசைட் பண்ணிக்கோங்க. நார்மலாக தமிழக போக்குவரத்து கழகத்தில் அப்ளை பண்ண போகிறீங்களா, இல்லை மாநகர போக்குவரத்தா, இல்லை வந்து பார்த்தா விரைவு போக்குவரத்து கழகமாக டிசைட் பண்ணிவிட்டு எந்த ஊருக்கு எந்த லொக்கேஷனுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. நான் இப்போதைக்கு எங்கள் ஓன் டிஸ்ட்ரிக்டே அப்ளை பண்ணிக்கிறேன். உங்கள் ஓன் டிஸ்ட்ரிக் எந்த ஜோனில் வருதோ அதை கொடுங்க, வராதவங்க நீங்கள் வேறு டிஸ்ட்ரிக் சைட் பண்ணலாம். எந்த லொக்கேஷனாலும் நீங்கள் கொடுத்து அப்ளை பண்ணலாம். பட் முன்கூட்டி தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணுங்க. ஏதாச்சும் ஒரு ஜோனுக்கு மட்டும்தான் உங்களால் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அடுத்த கட்டமாக உங்களுடைய நேம் கேட்டிருக்காங்க. உங்கள் 10th மார்க் ஷீட்டில் உங்கள் நேம் எப்படி இருக்கோ அதேமாரி என்ட்ரு பண்ண சொல்கிறாங்க. முதல்ல நேம், இதில் போயிட்டு உங்கள் பெயர் எதுவோ அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபாதர் நேம் கேட்டிருக்காங்க, இதில் போயிட்டு உங்கள் ஃபாதர் நேம் என்ட்ரு பண்ணுற மாரி இருக்கும். அடுத்த கட்டமாக ஜெண்டர் கேட்டிருக்காங்க, நீங்கள் மேல்னா மேல் கொடுங்க, ஃபீமேல்னா ஃபீமேல் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். அடுத்த கட்டமாக அப்படி கீழே வந்தீங்க அப்படின்னா மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க பாருங்கள், இதில் போயிட்டு உங்கள் மொபைல் நம்பர் நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாரி இருக்கும். 10 டிஜிட்கான மொபைல் நம்பர் என்னவோ அதை கரெக்டாக கொடுத்துக்கோங்க. கன்ஃபார்ம் மொபைல் நம்பரை போயிட்டு திரும்ப அதே மொபைல் நம்பர் நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாரி இருக்கும். அடுத்த கட்டமாக ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர், வேறு ஏதாச்சும் மொபைல் நம்பர் இருக்குது அப்படின்னா அந்த வேறு மொபைல் நம்பரை இதில் கொடுத்துக்கோங்க. இல்லைன்றவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதேமாதிரி திரும்ப ஆல்டர்னேட் மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணுறோம் அப்படின்னவங்க என்ட்ரு பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு மெயில் ஐடி கேட்டிருக்காங்க. மெயில் ஐடி முடிஞ்சளவுக்கு வந்து கொடுக்க பாருங்கள். இது வந்து ஆப்ஷனல் தான், இருந்தால் கொடுக்கலாம், இல்லை ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் முடிஞ்சளவுக்கு மெயில் ஐடியை கொடுக்க பாருங்கள். இதில் போயிட்டு இமெயில் எல்லாம் உங்கள் மெயில் ஐடியை கொடுத்துட்டு கன்ஃபார்ம் இமெயிலில் போயிட்டு திரும்ப அதே மெயில் ஐடி வந்து கொடுக்குற மாரி இருக்கும். நெக்ஸ்ட் இதில் கேட்டிருக்காங்க பாருங்கள், வெதர் த வாட்ஸ்அப் ஃபெசிலிட்டி, உங்ககிட்ட வாட்ஸ்அப் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. வாட்ஸ்அப் இருக்கவங்க டிக் பண்ணிக்கோங்க. இந்த நம்பர் வாட்ஸ்அப் இருந்தால் அதை நீங்கள் டிக் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு அட்ரஸ் கேட்டிருக்காங்க. முதல்ல கரஸ்பாண்டன்ட் அட்ரஸ் கேட்டிருக்காங்க, அப்புறம் பர்மனண்ட் அட்ரஸ் வந்து கேட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்தா ஃபஸ்ட்டு அட்ரஸ் ஒன்றில் போயிட்டு உங்கள் டோர் நம்பர் என்ன, அதுக்கப்புறம் ஸ்ட்ரீட் நேம் என்ன அதை கொடுத்துக்கோங்க. அதுக்கு கீழே வந்து பார்த்தா உங்களுடைய வில்லேஜ் அந்த போஸ்ட் ஆஃபீஸ் நேம் என்ட்ரு பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வில்லேஜ் நேம், தாலுக் நேம் கொடுத்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு சிட்டி கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் சிட்டி என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஸ்டேட், நம்ம தமிழ்நாடு கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் டிஸ்ட்ரிக் எதுவோ அந்த டிஸ்ட்ரிக் என்ன அப்படின்றத நீங்கள் கரெக்டாக வந்து செட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பின்கோடு கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் ஊரோட பின்கோடு எதுவோ அதை நீங்கள் அப்படியே பார்த்து செட் பண்ணுங்கள். ஓகே, என்ட்ரு பண்ணியாச்சு. இப்போ உங்களுடைய கரஸ்பாண்டன்ட் அட்ரஸும் பர்மனண்ட் அட்ரஸும் ஒன்றா இருக்குது அப்படின்னா சேம் அஸ் கரஸ்பாண்டன்ட் அட்ரஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் டிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான அட்ரஸ் அப்படியே வந்து காப்பி ஆகிடும். இல்லை கரஸ்பாண்டன்ட் அட்ரஸ் வேறு இருக்குது, பர்மனண்ட் அட்ரஸ் வேறு இருக்குது அப்படின்னா நீங்கள் வேறு அட்ரஸை மேனுவலாக நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பிளேஸ் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. இதில் போய்ட்டு நீங்கள் எந்த பிளேஸில் பிறந்தீங்களோ அந்த பிளேஸை மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நீங்கள் எந்த மாவட்டம்னு கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் ஓன் டிஸ்ட்ரிக் என்னவோ அதை நீங்கள் வந்து பார்த்தா கொடுக்குற மாதிரி இருக்கும், செட் பண்ணிக்கோங்க. அடுத்த கட்டமாக டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படின்றத நீங்கள் வந்து செட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா டேட் ஆஃப் பர்த் அவசியமானது. 24 மினிமம் 24 ஏஜ் கேட்டிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. ரிலீஜன் கேட்டிருக்காங்க, நீங்கள் ஹிந்துவா, முஸ்லீமா, கிறிஸ்டினா அப்படின்ற மாதிரி உங்களுக்கான மதம் என்னவோ அதை செட் பண்ண பாருங்கள். அடுத்த கட்டமாக கம்யூனிட்டி, நீங்கள் என்ன கம்யூனிட்டியை சார்ந்தவங்க, பிசியா, எம்பிசியா, டிஎன்சியா, எஸ்சியா, எஸ்டியா, ஓசியான்னு கேட்டிருக்காங்க. எஸ்சிஏ அருந்ததியரா, பிசி முஸ்லீமா அப்படின்ற மாரி உங்களுக்கான கம்யூனிட்டி கேட்டகரியை செட் பண்ணிட்டு
கேஸ்ட் கேட்டிருக்காங்க. இதில் உங்கள் கேஸ்ட் என்ன அப்படின்றத நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆஸ் பர் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் படி உங்கள் கேஸ்ட் என்னன்னு கொடுத்துக்கோங்க. இது ஆப்ஷனில் தான் கேட்டிருக்காங்க. ஜாதி சர்டிஃபிகேட் பார்த்து உங்கள் கேஸ்ட்டை டைப் பண்ணுங்கள். ஓகே. நெக்ஸ்ட்டு டூ யூ நோ ரீட் ரைட் அண்ட் ஸ்பீக் தமிழ்னு கேட்டிருக்காங்க. தமிழில் எழுத படிக்க பேச தெரியுமான்னு கேட்டிருக்காங்க. எஸ் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் ஒரு இந்தியன் குடிமகனான்னு கேட்டிருக்காங்க. இதுக்கும் நீங்கள் எஸ் வந்து சைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நீங்கள் 10ஆம் வகுப்பு வந்து பார்த்தா பாஸ் பண்ணிக்கலான்னு கேட்டிருக்காங்க. பாஸ் பண்ணியிருந்தவங்க எஸ் கொடுத்துக்கோங்க. மினிமம் குவாலிஃபிகேஷன் 10ஆம் வகுப்பு. நெக்ஸ்ட் நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனாக எஸ் கொடுத்துட்டு அதுக்கான இன்ஃபர்மேஷன் டாக்குமெண்ட்லாம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எக்ஸ் சர்வீஸ் மேன் இல்லை அப்படின்றவங்க நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் சைட் பண்ணலாம். ஓகே. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 10th இன்ஃபர்மேஷன். ஸோ நீங்கள் 10th எந்த போர்டில் படிச்சிங்க, ஸ்டேட் போர்டா, மெட்ரிகுலேஷனா, சிபிஎஸ்சியா, ஐசிஎஸ்சியான்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் 10th எந்த போர்டில் படிச்சிங்களோ அந்த போர்டை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 10ஆம் வகுப்பு சர்டிஃபிகேட் நம்பர் கேட்டிருக்காங்க. 10th மார்க் ஷீட்டில் மேலே கொடுத்துருப்பாங்க பாருங்கள் கார்னரில். அதாவது அந்த மார்க் ஷீட்கான சர்டிஃபிகேட் நம்பர் தான் கேட்டிருப்பாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரோ ரோல் நம்பரோ கிடையாதுங்க. சர்டிஃபிகேட் நம்பர் மேலே இருக்கும். அதை அப்படியே பார்த்து என்ட்ரு பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நீங்கள் 10th எந்த இயரில் பாஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த இயரில் பாஸ் பண்ணீங்களோ அந்த இயரை கொடுத்துக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க. அதாவது நீங்கள் டிரைவிங் கனரக வாகனத்துக்கான டிரைவிங் லைசன்ஸ் கேட்டிருப்பாங்க. அது கீழே என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் கேட்டிருக்காங்க. உங்கள் டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் என்னவோ அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. இப்போதைக்கு நான் எதுவுமே என்ட்ரு பண்ணல, டெமோக்காக ஃபில் பண்ணுறேன். த பிளேஸ் ஆஃப் டிரைவிங் லைசன்ஸ் அப்படின்னு உங்களுக்கான டிரைவிங் லைசன்ஸில் எந்த இடத்துல கொடுத்தாங்க, எந்த இடம்னா எந்த ஆர்டிஓ ஆஃபீஸோ அதை நீங்கள் வந்து பார்த்தா என்ட்ரு பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு லைசன்ஸ் வேலிடிட்டி டேட். உங்களுக்கு அந்த லைசன்ஸ் வந்து வேலிடிட்டி டேட் எப்போ முடியுதோ அந்த முடியறதுக்கான தேதி எப்போவோ அதை நீங்கள் வந்து லைசன்ஸ்லேயே கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்து ஃபில் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஐஆர்டியில் ட்ரைனிங் எடுத்தவங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஐஆர்டியில் ட்ரைனிங் எடுத்திருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க. இல்லை நான் ட்ரைனிங் அங்கே எடுக்கலை அப்படின்றவங்க நீங்கள் நோ சைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு உங்கள் பேட்ச் நம்பர் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு பேட்ச் லைசன்ஸ் எடுத்தவங்க பேட்ச் நம்பர் இருக்கும். அந்த நம்பரை நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பேட்ச் எடுத்ததுக்கான தேதி கேட்டிருக்காங்க. அது எப்போ எடுத்தீங்க அதையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா கனரக வாகன உரிமை பெற்ற இடம். ஸோ உங்களுக்கு ஹெவி அந்த லைசன்ஸ் வந்து எந்த பிளேஸில் பெற்றீங்கன்னு கேட்டிருக்காங்க. அந்த ஆர்டிஓ ஆஃபீஸ் நேம் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா அந்த ஹெவி அந்த லைசன்ஸ் வந்து எப்போ கொடுத்தாங்க, எந்த தேதியில் நீங்கள் பெற்றீங்கன்னு கேட்டிருக்காங்க. அதையும் நீங்கள் வந்து பார்த்தா ஃபில் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி ஃபில் பண்ணுங்கள். ஓகே. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. அந்த ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக அவசியமானது. ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட்டை வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கான நம்பரும் உங்களுக்கு வந்து தேவைப்படும். அந்த ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட்டுக்கான நம்பர் இதில் வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் அந்த எக்ஸ்பைரி டேட் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட்டுக்கான தேதி எப்போ முடியுதோ அந்த தேதியும் நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாரி இருக்கும். இதெல்லாமே கண்டிப்பாக கரெக்டாக ஃபில் பண்ண பாருங்கள். இதெல்லாம் முக்கியமான இன்ஃபர்மேஷன். அதாவது உடைய டிரைவிங் லைசன்ஸ் அந்த ஹெவி லைசன்ஸ்க்கான நம்பர் என்ன, ஸோ அது எந்த இடத்துல கொடுத்தாங்க, அதுக்கான வேலிடிட்டி டேட் என்ன, அப்புறம் பேட்ச் நம்பர் என்ன, அது எல்லாமே கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் எய்ட்கான சர்டிஃபிகேட் நம்பர் என்ன எல்லாமே வந்து ஃபில் பண்ண பாருங்கள். அதுக்கடுத்து கனரக வாகனங்களை ஓட்டுவதற்கான அனுபவ விவரங்கள். ஸோ உங்களுக்கு எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 1 2 3 எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அத்தனை வருஷத்தை நீங்கள் சைட் பண்ணலாம். அதேமாரி மாதம் எத்தனை மாதம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எத்தனை வருஷம் எத்தனை மாதம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்றத ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்த கட்டமாக கண்டக்டருக்கான லைசன்ஸ் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு கண்டக்டருக்கான லைசன்ஸை ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். முக்கியமான இன்ஃபர்மேஷன், அதாவது ஹெவி லைசன்ஸும் இருக்கணும், கண்டக்டர் லைசன்ஸும் இருக்கணும். ரெண்டுமே இருந்தால் மட்டும்தான் உங்களால் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். ஓகே. இதில் போயிட்டு கண்டக்டருக்கான லைசன்ஸை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ என்ட்ரு பண்ணி முடித்ததுக்கப்புறம் அடுத்த கட்டமாக அந்த கண்டக்டருக்கான லைசன்ஸ் வந்து எந்த இடத்துல கொடுத்தாங்க, எந்த ஆர்டிஓ ஆஃபீஸ் அப்படின்றத ஃபில் பண்ணுங்கள். அப்புறம் கண்டக்டர் லைசன்ஸ்க்கான பேட்ச் நம்பர் என்ன, அந்த பேட்ச் தேதி எப்போ கொடுத்தாங்க அதையும் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த கண்டக்டர் சர்டிஃபிகேட் அந்த லைசன்ஸ் வந்து எந்த தேதியில் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் அது எப்போ எக்ஸ்பயர் ஆகுது, அது எந்த வேலிடிட்டி டேட் வரைக்கும் இருக்குது அப்படின்றது வரைக்கும் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு டிரைவிங்கான இன்ஃபர்மேஷன், டிரைவிங் லைசன்ஸ்க்கான இன்ஃபர்மேஷன், அதுக்கப்புறம் கண்டக்டர் லைசன்ஸுக்கான இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. பதிவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க. எஸ் கொடுத்துட்டு எந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் உங்கள் டிஸ்ட்ரிக்ட் நேமை கொடுத்துட்டு அந்த எம்ப்ளாய்மெண்ட்டுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்னவோ அதை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. அது அவசியமானது. எம்ப்ளாய்மெண்ட் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சில பெனிஃபிட் இருக்கும். அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ கரெக்டாக எம்ப்ளாய்மெண்ட் இல்லை அப்படின்னாங்க நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். பட் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னுரிமை கண்டிப்பாக வந்து கொடுப்பாங்க. ஓகே. அடுத்த கட்டமாக ஃபிசிக்கல் ரெக்யர்மெண்ட் கேட்டிருக்காங்க. இந்த வேலைக்கு மினிமம் 160 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கிறோம். எந்த ஹைட் நோட் பண்ணிக்கோங்க.
வெயிட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் வந்து பார்த்தா 50 இருக்கணும். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு வெயிட் இருக்கீங்க அப்படின்றத நீங்கள் வந்து பார்த்தா கொடுத்துக்கோங்க. இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு சென்டிமீட்டர் எப்படி இருக்குன்னா பக்கத்தில் அந்த 0 வந்து போட்டுக்கோங்க. அதைப்படி கேட்டிருக்காங்க. அதேமாரி இதுலேயும் வந்து பார்த்தா பக்கத்தில் 0 வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஓகே, ஏன்னா இதில் அதுக்கான ஃபார்மேட்டும் கொடுத்துருக்காங்க எப்படி என்டர் பண்ணுறதுன்னு. அதுக்கப்புறம் ஐடென்டிஃபிகேஷன் மார்க் வந்து கேட்டிருக்காங்க. 2 ஐடென்டிஃபிகேஷன் மார்க் வந்து கொடுக்குற மாரி இருக்கும். அதாவது உங்கள் உடம்பில் அங்க அடையாளங்கள் எங்கே இருக்குது, மச்சம் ஒரு சில பேருக்கும், ஒரு சில பேருக்கு தழும்பு இருக்கும். அதேமாரி ஏதாச்சும் 2 ஐடென்டிஃபிகேஷன் மார்க் கேட்டிருக்காங்க. தெரியாதவங்க உங்கள் டிசியில் பார்த்தோன்னே கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து முகத்தில் வந்து தழும்பு இருக்குது அப்படின்னா எந்த பிளேஸில் இருக்குது, அதேமாரி மச்சம் எங்கேருந்து எந்த பிளேஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி 2 ஐடென்டிஃபிகேஷன் மார்க் என்ன அப்படின்றத நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. டிசியில் ஐடென்டிஃபிகேஷன் மாதிரி எங்கே இருக்குதுன்னு கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்து கூட நீங்கள் ஃபில் பண்ணலாம். ஓகே, அதுக்கப்புறம் ஹேவிங் கிளியர் ஐசெட், உங்களுக்கு தெளிவான கண் பார்வை தெரியுமான்னு கேட்டிருக்காங்க. எஸ் கொடுத்துக்கோங்க. விஷன் ஸ்டேட்டஸ் கேட்டிருக்காங்க. பார்வை நிலை நார்மலா நோவான்னு கேட்டிருக்காங்க. நார்மல் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் உங்களுக்கு கலர் பிளைண்ட்னஸ் ஸ்டேட்டஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உடல் குறைபாடு ஏதும் இல்லாதவரான்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் எஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் ஃபில் பண்ணலாம். ஓகே, எல்லாம் பேசிக் இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்கள் மீதி வந்து பார்த்தா கிரிமினல் கேஸ்லாம் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. சிவில் கிரிமினல் கேஸ் ஏதாச்சும் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. இருந்தால் எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லைன்றவங்க நீங்கள் நோ வந்து செட் பண்ணலாம். அதுக்கப்புறம் அந்த கிரிமினல் குற்றங்கள் தற்போது நிலுவையில் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கும் நீங்கள் வந்து பார்த்தா நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எக்ஸாம் சென்டர் கேட்டிருக்காங்க. நீங்கள் எங்கே போயிட்டு எக்ஸாம் எழுத போகிறீங்கன்றத ஒரு 3 எக்ஸாம் சென்டர் நீங்கள் சூஸ் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ முதல்ல வந்து பார்த்தா ஒரு சில குறிப்பிட்ட டிஸ்ட்ரிக்ட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எது உங்களுக்கு நியரஸ்ட்டாக இருக்கோ அந்த டிஸ்ட்ரிக்டை நீங்கள் ஃபஸ்ட்டாக வந்து செலக்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது எக்ஸாமினேஷன் அதுக்கடுத்து எது கிட்ட இருக்கோ அதை நீங்கள் ரெண்டாவதாக வந்து செலக்ட் பண்ணலாம். மூணாவது எக்ஸாமினேஷன் இன்னொரு டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி 3 எக்ஸாம் சென்டரை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கீழே ஒரு சில எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா, அதாவது ஒரு சில ஸ்பெஷல் க்ரைட்டீரியா கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னுரிமை இருக்குதுங்க. கிட்டத்தட்ட ஒரு 18 ப்ரிஃபரன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. உங்களுக்கு இருக்குது அப்படின்னா டிக் பண்ணிக்கலாம். மொதல் ப்ரிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, COVID-19 காரணமாக உங்களுடைய தந்தை மற்றும் தாயை நீங்கள் இழந்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. பேரண்ட்ஸை COVID-19 காரணமாக இழந்திருக்கீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் டிக் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னு விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் முதல் தலைமுறை பட்டதாரியாக இருக்கீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் டிக் பண்ணுங்கள். பட் கண்டிப்பாக அதுக்கான சர்டிஃபிகேட் கேட்பாங்க, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு தமிழக அரசு பள்ளிகளில் தமிழ் மொழியில் படிச்சிருக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலில் தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கீங்க 1 to 10th வரைக்கும் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழக அரசு பள்ளியில் தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா தேர்ட் ஆப்ஷன் நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. இல்லை நான் வந்து பார்த்தா இங்கிலீஷ் மீடியத்திலாம் படிச்சிருக்கேன் அல்லது இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் தான் தமிழில் படிச்சுன்றவங்க நீங்கள் வந்து டிக் பண்ணக்கூடாது. ஓகே, நாலாவது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, போரில் மரணமடைந்தால் அல்லது உடல் தகுதியை இருந்ததால் ஆதரவற்ற இராணுவ வீரர் குடும்பத்தை சார்ந்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் டிக் பண்ணிங்கலாம் விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஆதரவற்ற விதவைகளாக இருக்கீங்க அப்படின்னா இந்த பாக்ஸை நீங்கள் டிக் பண்ணிக்கலாம். அப்புறம் நீங்கள் கலப்பு திருமணம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஆப்ஷன் வந்து டிக் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் ஒருவர் தம்பதியர் நீங்கள் கலப்பு இன்டர்காஸ்ட் மாரி பண்ணிருக்கீங்க அப்படின்னா அந்த ஆப்ஷன் கொடுங்க. பட் அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் தான் கண்டிப்பாக சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதேமாதிரி எக்ஸர்வீஸ்மே அவங்களுக்கான ஒய்ஃப் அந்த மாதிரி இருக்கவங்க அந்த ஆப்ஷன் டிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சுதந்திர போராட்ட தியாகிகள் அப்புறம் தமிழ் மொழி காவலுடைய வாரிசுகளாக இருக்கீங்க அப்படின்னா டிக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பர்மா, இலங்கை, கென்யா, உகாண்டா மற்றும் தான்சானியா வந்து நீங்கள் நாடு திரும்பியிருக்கீங்க அப்படின்னா அந்த ஆப்ஷன் டிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அரசு பொதுத்துறை நிறுவனத்தின் திட்டங்களுக்காக பொதுமக்களுடைய நிலங்களில் நீங்கள் கொடுத்துறீங்க அந்த குடும்பத்தில் இருக்கீங்க அப்படின்னா அந்த ஆப்ஷன் டிக் பண்ணுங்கள். மாநில அரசு பணியிலிருந்து விடுபட்டவராக இருக்கீங்க அப்படின்னா டிக் பண்ணுங்கள். அப்புறம் மீட்கப்பட்ட கொத்தடிமைகள் அல்லது அவர்கள் மகன் அல்லது திருமணமாத மகளாக இருக்கீங்கன்னா டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு தமிழ்நாடு அரசின் கீழ் வரும் விழிப்பு பணி நிறுவனங்கள்லாம் இருக்க பாருங்கள், அது கீழே வரவங்க இருமொழி திட்டம் செயலாக்கத்தினால் பணியிழந்த இந்தி மற்றும் இதர மொழி ஆசிரியர்கள் அவங்க டிக் பண்ணிக்கோங்க. பிராந்திய இராணுவ 6 மாதத்துக்கு மேல் பணிபுரிந்து அதுக்கப்புறம் விடுவிக்கப்பட்டாங்க இந்த ஆப்ஷன் டிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சில க்ரைட்டீரியா ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. எதுக்கு இருக்கோ அதெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். எதுவுமே இல்லைன்றவங்க எதுவுமே நீங்கள் டிக் பண்ண தேவையில்ல, அப்படியே விட்டுருங்க. உங்களுக்கு அதில் ப்ரிஃபரன்ஸ் இருக்குது தகுதி இருக்குன்னா மட்டும் அந்த பாக்ஸை நீங்கள் டிக் பண்ணுங்கள். ஓகே, எல்லா இன்ஃபர்மேஷனுமே கரெக்டாக செக் பண்ணி பார்த்துங்க. செக் பண்ணி பார்த்துட்டு கீழே ஒரு கேப்சா கோடு கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த கேப்சா கோடை நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு ப்ரிவ்யூ அண்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கான ப்ரிவ்யூ பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இல்லை நீங்கள் கொடுத்த எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செக் பண்ணிவிட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னா கீழே ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை டிக் பண்ணிவிட்டு
கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் சப்மிட் அண்ட் நெக்ஸ்ட்னு அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். அடுத்த கட்டமாக இந்த மாதிரி தான் உங்களுக்கு அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்துட்டாங்க, நோட் பண்ணிக்கோங்க. அதேமாரி எந்த டிவிஷன் அப்ளை பண்ணியிருக்கீங்க அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே ஆக்டிவேட் த்ரூ ஓடிபின்னு இருக்குது பாருங்கள், இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். ஸோ இதில் போயிட்டு உங்களுக்கான அந்த அப்ளிகேஷன் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு உங்கள் டேட் ஆஃப் பர்த் என்ன கொடுத்தீங்களோ அந்த டேட் ஆஃப் பர்த் என்ட்ரு பண்ணிட்டு நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை அப்படியே பார்த்து டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டு கீழே ஒரு கேப்சா கோடு கொடுத்துருக்காங்க, அந்த கேப்சா கோடை என்ட்ரு பண்ணிவிட்டு ஆக்டிவேட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான அக்கௌண்ட் வந்து பார்த்தா ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ அப்ளிகேஷன் நம்பர் டேட் ஆஃப் பர்த் நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி என்ட்ரு ஆகணும். என்ட்ரு பண்ணிவிட்டு ஆக்டிவேட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் உங்களுக்கான அந்த ஓடிபி வந்து வெரிஃபை ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி மெசேஜ் கொடுத்துட்டாங்க. இப்போ நீங்கள் லாகின் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் பயன்படுத்தி லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ முதல்ல அப்ளிகேஷன் நம்பர் கேட்டிருக்காங்க, உங்கள் அப்ளிகேஷன் நம்பரை கொடுங்க. அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க, உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்துட்டு கேப்சா கோடு இருக்க பாருங்கள், இந்த கேப்சா கோடை அப்படியே பார்த்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டைப் பண்ணிவிட்டு லாகின் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கான அப்ளிகேஷன் லாகின் ஆகிடுச்சு, நம்ம அப்ளிகேஷன் முடிஞ்சாச்சு. அடுத்த கட்டமாக உங்களுக்கு என்ன பெண்டிங் இருக்குது அப்படின்னா டாக்குமெண்ட் அப்லோட் வந்து பெண்டிங்கில் இருக்குது, அப்புறம் பேமெண்ட் பண்ணுறது பெண்டிங்கில் இருக்குது. இதில் போயிட்டு டாக்குமெண்ட் அப்லோட்னு இருக்க பாருங்கள், இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். ஸோ இதில் கேட்டிருக்க எல்லா டாக்குமெண்ட்ஸுமே நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். முதல்ல ஃபோட்டோ கேட்டிருக்காங்க பாருங்கள், உங்கள் ஃபோட்டோவை பொறுத்த வரைக்கும் 5 கேபிலேருந்து 50 கேபிக்குள்ளே இருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. முக்கியமான இன்ஃபர்மேஷன், the photo to be taken after the date of notification and the name and date should be printed on the bottom of the photograph. அதாவது இப்போ நோட்டிஃபிகேஷன் என்ன ரிலீஸ் பண்ணாங்கன்னா நேற்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தா ஃபோட்டோ இன்றைக்கி எடுத்துருக்கணும் அல்லது நேற்று எடுத்துருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோவில் வந்து என்றைக்கு உங்கள் ஃபோட்டோ எடுத்தீங்க அதுக்கான தேதியும் உங்கள் நேமும் இருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணி, நார்மலாக டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் அப்ளை பண்ண சொல்ல ஃபோட்டோ கீழே நேம் கொடுப்பீங்க, அது கீழே ஃபோட்டோ எடுத்ததுக்கான தேதி இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கான ஃபோட்டோ அப்லோட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சிக்னேச்சர் கேட்டிருக்காங்க, 5 கேபிலேருந்து 20 கேபிக்குள்ளே சிக்னேச்சர் இருக்கிற மாரி இருக்கும். அடுத்த கட்டமாக லைசன்ஸ்லாம் கேட்டிருக்காங்க பாருங்கள். முதல்ல உங்களுக்கான டிரைவிங் லைசன்ஸ் கேட்டிருக்காங்க, 1 MBக்குள்ளே இருக்க மாரி அப்லோட் பண்ணுங்கள். ஜாதி சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க, இதுவும் 1 MBக்குள்ளே இருக்க மாரி அப்லோட் பண்ணுங்கள். அட்ரஸ் ப்ரூஃப்க்கு ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட், அட்ரஸ் ப்ரூஃப்க்கு ஆதார் கார்டே நீங்கள் வச்சுக்கலாம், 1 MBக்குள்ளே இருக்க மாதிரி அப்லோட் பண்ணுங்கள். ப்ரியாரிட்டி கிளாஸ் சர்டிஃபிகேட், அதாவது அந்த ஒரு 18 ப்ரியாரிட்டி பார்த்த பாருங்க, நீங்கள் எதெல்லாம் டிக் பண்ணிங்களோ அதுக்கான டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற மாரி இருக்கும். ஃபஸ்ட் கிராஜுவேட் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அந்த முதல் தலைமுறை பட்டதாரி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுற மாரி இருக்கும். தமிழ் வழியில் படிச்சிருக்கீங்க அப்படின்னு கொடுத்துருக்கீங்கன்னா அதுக்கான அந்த PSTM அப்லோட் பண்ணுற மாரி இருக்கும். இந்த மாதிரி என்ன ப்ரியாரிட்டி கொடுத்துருக்கீங்களோ அதுக்கான டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கண்டக்டருக்கான லைசன்ஸ் கேட்டிருக்காங்க, அதை அப்லோட் பண்ணிக்கோங்க. 10th மார்க் ஷீட் கேட்டிருக்காங்க, அதையும் அப்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் எய்ட்கான சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க, அதையும் அப்லோட் பண்ணிக்கோங்க. அதை டாக்குமெண்ட் ஏதாச்சும் இருக்குன்னா அப்லோட் பண்ணலாம், இல்லை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதான் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு பதிவேற்ற பகுதியும் அதில் ஒரு கோப்பு மட்டுமே பதிவேற்றம் செய்ய முடியும். ஸோ நீங்கள் பல பிடிஎஃபாக இருக்குன்னா ஒரே பிடிஎஃபாக மேட்ச் பண்ணி அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் சூஸ் ஃபைல் கொடுத்து அப்லோட் ஆனதுக்கப்புறம் அப்லோட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கான அந்த டாக்குமெண்ட் அப்லோட் ஆகும். ஓகே, இந்த மாதிரி எல்லா டாக்குமெண்ட்ஸுமே தெளிவாக அப்லோட் பண்ண பாருங்கள். அப்லோட் பண்ணிவிட்டு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் சப்மிட் அண்ட் நெக்ஸ்ட்னு அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபைனலாக உங்களுக்கான டாக்குமெண்ட்டை நீங்கள் அப்லோட் பண்ணுற மாரி இருக்கும். டாக்குமெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் பேமெண்ட் வந்து பண்ணுற மாரி இருக்கும். பேமெண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதாவது BC MBC அந்த மாதிரி கேட்டகரி 1180 ரூபா, SCSTக்கு 590 கொடுத்துருக்காங்க. ஸோ பேனவ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து பயன்படுத்தி டேரெக்டாக பேமெண்ட் பண்ணுற பேஜுக்குள்ள வந்து போகும். இதில் நிறையா ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கிரெடிட் கார்டு கொடுத்துருக்காங்க, டெபிட் கார்டு கொடுத்துருக்காங்க, UPI கொடுத்துருக்காங்க, நெட் பேங்கிங் கொடுத்துருக்காங்க, வேலட்லாம் கொடுத்துருக்காங்க. இல்லை ஒரு சில ஆஃபர்லாம் கூட அறிவிச்சிருக்காங்க, நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு பேமெண்ட் பண்ண பாருங்கள். ஸோ ஒன்ஸ் நீங்கள் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துடும். அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை அப்படியே வந்து பார்த்தா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு யூஸ் ஆகும். ஓகே, இந்த மாதிரி தான் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எக்ஸாம் வரும். எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட் இந்த வெப்சைட் டவுன்லோட் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக ஹால் டிக்கெட் வரும்போது நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். இந்த வீடியோ பற்றி இன்னும் ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நான் அடுத்த ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்குறேன், யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எதெல்லாம் தேவைப்படும் அதை பற்றி. ஸோ அதுக்கு நம்ம சேனல் மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பாத்திரக்கான பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா அப்டேட்டுமே உங்களுக்கு வந்து சேரும். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.